நீங்கள் மன்னிக்கப்பட நீங்கள் பிறரை மன்னிக்க வேண்டும். நீங்க மனுஷனோட பாவத்தை மன்னிக்காட்டினா கர்த்தர் உங்களோட பாவத்தை மன்னிக்க மாட்டார். ஸோ கதை புரிஞ்சுக்கணும், இது ஒரு லாக் மாதிரி. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ நீங்கள் பிறரை மன்னிச்சால்தான் உங்க பாவம் மன்னிக்கப்படும். யூ ஆர் சீக்கிங் ஃபார் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் காட். மன திரும்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க. ஆனால் இப்போ இங்கே இன்னொரு குறை இருக்குது. நீங்கள் கரெக்டாக மன திரும்பிட்டீங்க, விசுவாசிக்கிறீங்க என் ஆண்டவர் மன்னிப்பாருன்ட்டு. ஆனால் அங்கே போய் நிற்கும் போது ஒரு காரியம் உங்களுக்கு புரிய வருது, நீங்கள் பிறரை மன்னிக்காமல் இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் கேட்பாரு, சரி நீ மன திரும்பினது வெரி குட், நீ விசுவாசிக்கிற ரொம்ப சந்தோஷம், ஆனாலும் உன் பேரில் ஒரு குறை இருக்குது. என்ன குறைன்னு கேட்குறீங்க? நீ உன்னோட சகோதரன் எல்லா சகோதரிய இல்லை உன் நண்பனை மன்னிக்காமல் இருக்கிற. இப்போ என்ன பண்ணுவீங்க? மன்னிச்சு தான் ஆகணும். ஓகே, இப்போ நம்ம ஜெபிக்க போனோமா என்ன பண்ணும்? முதலாவது மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாவங்களை தான் முதல் அறிக்கையை செய்வோம். ஏன்னா ஒரு சமூகத்துக்குள்ள போறதா இருந்தா பாவத்தை வச்சுட்டு போக முடியாது, அறிக்கையணும். இப்போ நீங்க பாவங்களை அறிக்கையிடுவீங்க, ஆமா இல்லையா? ஆனா உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நீங்க முதலாவது பிறரை மன்னிக்கணும். நீங்க பிறரை மன்னிச்சாதான் உங்க பாவம் மன்னிக்கப்படும். உங்க பாவம் மன்னிக்கப்பட்டதான் உங்க ஜெபமே கேட்கப்படும். இதுதான் டாக்டர் சொல்றேன். You like it or not. இப்போ நீங்க இத்தனை நாளா நீங்க ப்ரே பண்றீங்க, ஆண்டவரே துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் நீ மன்னிங்கன்ட்டு. பட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சா? பிகாஸ் நீங்க மன்னிக்கலையே. நீங்க பிறரை மன்னிக்காமல நீங்க இருக்கிறீங்க. நீங்க ஏறெடுத்த எல்லா ஜெபமும் அப்படியே டோட்டலி கான், ஆமாவா இல்லையா? டோட்டலி கொலாப்ஸ் முடிஞ்சு. பிகாஸ் why you didn't forgive. You need to forgive others. என்ன பண்ணணும்? பிறரை நீங்க மன்னிக்கணும். நீங்க ஒரு ஆளுக்கு மீது ஒரு குறையை நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னா கர்த்தர் உங்கள் குறையை உங்களுக்கு பிடிச்சிருப்பார். If you're holding something against someone, God will hold things against you. That's why I'm telling you, for Christians, forgiveness must be like breathing. நீங்க மன்னிக்கிறது எப்படிதமா இருக்கணும்? சுவாசிக்கிறதை போல இருக்கணும். அவ்வளோ ஈஸியா மாறணும். பட் அதுதான் ஸ்ட்ரகிள். ஒருவேளை இந்த இடத்துல ஆக்சிஜன் இல்லைன்னா எப்படி மூச்சு விட்டுருப்பீங்க? அப்படிதான் போயிருக்கும், ஆமாவா இல்லையா? இப்ப இழுத்து விட்டு மூச்சு வேங்கம்மா, அப்படித்தான் மன்னிக்கிறது இருக்கணும். That's how your forgiveness should be. நான் ரெண்டாவது இழுத்து விட்டேன் தெரியுமா, அது சிக்கல், திக்குது, அடிக்குது, முடியல, மூச்சு விட முடியல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். முடியல பாஸ்டர், மன்னிக்க முடியல. ஹல்லேலூயா. உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கை இப்படியாய் வளரணும். எப்படி வளரணும்? மன்னிக்கிறது கஷ்டமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஏமாற்றங்கள், துரோகங்கள், காயங்கள் ஏற்படும் பொழுது கர்த்தர் அதனால உங்களை காயப்பட்டு நினைக்காதீங்க, உங்களை பலப்படுத்துகிறார். எதுக்கு பலப்படுத்துறாருன்னா பிறரை மன்னிக்கணும் என்று சொல்லி. He wants you to forgive others. சில நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கையில சாத்தான் பூந்து விளாடுறான் பாஸ்டர், அங்கங்கே எழுப்பிட்டு இருக்கிறான். கவலைப்படாதீங்க, அந்த சாத்தான் அல்லது முல்லை கர்த்தர் தான் அனுமதி கொடுத்திருக்கிறார். ஏன்னா நீங்க மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். எது எப்படி தீமையில நன்மை உண்டாகும். என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள். The level of your forgiving people, the strength will increase. It will increase. It will increase. Marriage is the only place where you can practice forgiveness so much. திருமண வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தா நீங்கள் பாக்கியமான்கள். மன்னிப்புனா என்னன்னு அங்கதான் நீங்க கற்றுக்கொள்ள முடியும். மன்னிக்கிறது எப்படி அங்கதான் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ முகத்தை பார்த்து தானே ஆகணும். டெய்லி காலையிலையும் பார்க்கணும், ராத்திரியும் பார்க்கணும். So God allows us, it's a blessing. ஏன்னா நீங்க நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் யார் ஒம்புக்கும் போகல, எனக்கு இந்த ஒம்பே வேணாம் அப்படி இருக்க முடியாது. அதான் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க லைஃப் பார்ட்னர் இருக்க மாட்டாங்க. ஆல் ஆஃப் us has this issue, ஆமாவா இல்லையா? ஓகே, அங்க கல்யாணத்துக்கு முன்னே வேற மாதிரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி. ஓகே, முன்ன கொடுத்த வார்த்தை வேற, இப்ப வேற மாதிரி. அப்ப அங்கதான் நிறைய சலசலப்பு பிரச்சனை எல்லாம் உண்டாகும் பொழுது அங்க உங்களுக்கு மன்னிக்கிறதே பொழப்பாயிரும். அதை நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா மாறணும். ஆண்டு கேட்பாரு உங்கள்கிட்ட வந்து மன்னிச்சு விடு அப்படின்னு. நீங்க அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்பீங்க. நான் உன்னை மன்னிச்சு விட்டல, நீ மன்னிச்சு விடு. இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இது போயிட்டே இருக்கும். நீங்க வீட்டில் இந்த மன்னிக்கிறத கத்திட்டா வெளியே ரொம்ப ஈஸியா டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ காட் அலோவ்ஸ் திஸ் ஃபார் a purpose. ஒரு காரணத்தோடு தான் சில ஆட்கள் உங்களுக்கு எழுப்புறாங்க வெளியே, வீட்டுக்கு வெளியும் சரி, வாழ்க்கையிலும் சரி. ஏன் எழும்புறாங்க? நீங்க மன்னிக்கணும்ட்டு தான். ஓகே, சாத்தான் பார்ப்பான், இந்த மனுஷன் எந்த பாவத்திலையும் விழுகல, இந்த மனுஷனை பாவத்தில் இழுத்து விட முடியல, எப்படி இவனை நரகத்துக்கு கொண்டு போக முடியும்? ஒரே ஒரு வழிதான் இருக்குது. என்ன பண்ணணும்? இவனை மன்னிக்கிற காரியத்தில் மாட்டி விடணும். ஒரு மனுஷன் எல்லாத்துலயும் கரெக்டாக இருக்க முடியும், ஈகோ வரும்போது தான் ஃபெயில் ஆயிடுவான். நீங்க ஃபெயில் ஆவான்.
இப்போ நீங்க பாரு சும்மா போயிட்டுருக்கீங்க, ஒருத்தர் உங்க வேணும்னுக்கு உங்களுக்கு உங்களுப்பான், பிரச்சனை பண்ணுவான், காயப்படுத்துவான். இப்போ நீங்க அந்த கோபத்தை இருப்பீங்க. அங்க என்ன டிமாண்ட் உண்டாகும் பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்களை மன்னிக்காம கர்த்தர் உங்களை மன்னிக்க மாட்டார். நீங்க திருடல, கொலை பண்ணல, எதுவுமே பண்ணல, ஆனா ஒருத்தன் வந்து உங்களை காயப்படுத்துறான், விடாம உங்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறான். அங்கதான் கர்த்தர் உங்கள் மன்னிக்கிற தன்மையை எழுப்பிக்கிட்டு இருக்கிறாருன்ற அர்த்தம். பிசாசு நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க நரகத்துக்குள் இழுக்கப்படுவீங்க. ஆண்டு நோக்கம்னா நீங்க அங்க போகாமலே மன்னிப்பை காமிப்பீங்க அநேகருக்குன்னு சொல்லி. நீங்க ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ரத்தத்தை குறித்து சாட்சி சொல்றவர்கள். அப்ப உங்க வாழ்க்கை சாட்சியா இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க பிறர் மன்னிச்சுதான் ஆகணும். இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் சொல்லிட்டு நீங்க பிறர் பாவத்தை மன்னிக்காம இருக்க முடியுமா? அப்படின்னா நீங்க பொய் சொல்றீங்க. ஆமாவா இல்லையா? இயேசு மன்னிக்கிறார் சொல்லல, நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருப்பீங்க. இப்ப நீங்க பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கீங்கன்னா நீங்க பிறரை மன்னிச்சுதானே ஆகணும். You can't deny the power of his blood. See, God sees you in everything. எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறார். Hallelujah. Be able to be forgiving. எப்படி சபையில சமாதானமா இருக்கிறீங்களோ வெளியவும் சமாதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். Hallelujah. ஏன்னா நீங்கள் பிறரை மன்னிக்காவிட்டால் சத்துரு வகை தேடி கொண்டிருக்கான், அது மூலியமா உங்களை பிடிச்சி வைக்கணும்னு சொல்லி. Your bitterness will be a stronghold for you. இந்த மாதிரி பகை பிரச்சனைலாம் எழுப்பி விடும் பொழுது என்ன உண்டாகும்? சாத்தான் வந்து வகை தேடி உள்ளுக்கு நுழைஞ்சிருவான். கசப்பு. இப்போ ஒரு காலத்தில் உங்கள் ஹார்ட் ஸ்பிரிட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ஆண்டு நல்லா பாடி ஆராதிக்க முடியும். ஆனால் இப்போ நீங்கள் வர்ஷிப் பண்ணால் உங்கள் மைண்ட் வந்து ஒருத்தவங்க மேலே அவங்க பண்ண காரியத்தின் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. யூ அன்ஏபிள் டு ஃபோக்கஸ் ஆன் காட். ஓகே, அது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட், ஒரு கேஜாக உங்களுக்கு மாறிடுது. ஆஸ் எ ரிசல்ட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விஷத்தை குடிச்சிட்டு மற்றவங்க சாவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க. பிசினஸ் இஸ் சச். கசப்புன்றாதான் நீங்க மற்றவங்க மேல குறைய வச்சுக்கிட்டு, அதாவது நீங்க அந்த பாய்சன் நீங்க ட்ரிங்க் பண்ணிட்டீங்க, பட் யூ எக்ஸ்பெக்டிங் சம்ஒன் டு டை. தட் வில் நெவர் ஹேப்பன். இட் வில் பி யூ வில் பி டையிங் ஃபார் இட். நீங்க தான் அழிந்து போவீங்க. அதனால கசப்பை எடுத்து வெளியே போட்டுட்டு அவங்க கூட சமாதானம் பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கை நீங்கள் வாழ ஆண்டுக்குள்ள உங்களுக்குரிய நல்ல காரியம் வந்து சேரும். நீங்க பிறரை மன்னிக்கிறது பிறருக்காக அல்ல, உங்களுக்காக. உங்க பாவங்கள் மன்னிக்கப்படணும். so that you can keep going in your life. hallelujah. இல்லன்னா நீங்க அகப்பட்டிருப்பீங்க. ஒரு குடும்பம் வந்துச்சு ஜெபிக்கிறதுக்கு, அவங்களுக்கு பயங்கரமான ப்ராப்பர்ட்டி பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. வரும் பொழுது பரிசுத்தவி ரொம்ப அழகா வெளிப்படுத்தினாரு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, உள்ளுக்கு மந்திரம் செஞ்சுருக்காங்க, இவங்களுக்கு தெரிஞ்சு யார் மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அந்த கசப்பு அந்த வேதனை இவங்க மன்னிச்சு விட்டாலே விடுதலை ஆயிடுவாங்க. நீங்க மன்னிச்சு விடுங்க, மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோட சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். and it happened within 1 month. போனதெல்லாம் 2 மடங்கு கத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன காரணம்? மன்னிச்சு விட்ட வாசி. மன்னிக்கிறதுல வல்லமை இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மன்னிக்கிறதுல வல்லமை இருக்குது. there is power. சங்கீதம் 103:3 எழுதப்பட்டிருக்கு, அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை குணமாக்குகிறார். He heals you spiritually and physically. ஓகே, எல்லா ரீதியிலும் கர்த்தர் குணமாக்குற. முதலாவது பாவம் மன்னிக்கப்படணும், அங்க கர்த்தரோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். So it's important for you, it's important for you to forgive others. நீங்க மற்றவங்களை மன்னிக்கும் பொழுது உங்க லைஃப்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ பார்ப்பீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு பாயிண்ட் உங்களுக்கு, பட் வேற வழி இல்லை. எத்தனை நாள் கஷ்டப்பட போறீங்க? பக்கத்துல பாத்தீங்க, எத்தனை நாள் கஷ்டப்பட போறீங்க? நீ எத்தனை நாள் வியாதியை கடந்து போக போறீங்க? நீ எத்தனை நாள் தனிமையை கடந்து போக போறீங்க? இதெல்லாம் தீர்க்கப்படணும்னா வேற வழி இல்லை. சொல்லுங்க, வேற வழி இல்லை. நீங்க மன்னிச்சு தான் ஆகணும்னு சொல்லுங்க. மன்னிச்சால்தான் நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.